சென்னை ராயபுரம் சிமெண்ட் ரோடு பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்த சுமார் 7க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்களை அவதூறான வார்த்தைகளால் பேசியும் குப்பைகளை ஆள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டு ஓட்டுநர் தேவேந்திரன் தாக்கப்பட்டு அவரது சட்டையை கிழித்துவிட்டு முன்னாள் தூய்மை பணியாளர் தினேஷ் தப்பி ஓடியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ராம்கி நிறுவனத்தின் மேலாளர் கார்த்திக் தூய்மை பணியாளர்களை புகார் அளிக்காமல் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறியது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலே இருந்து லேடிஸ் வந்தா பேசியிருந்தாரு. இருங்கம்மா நீங்கள் யாரும் பேசுறீங்க, நான் கீழே இறங்கி வரேன் ஹாஸ்பிட்டல் இறங்கி வந்தேன். நான் சொல்லி நிறேன் எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் எப்படி குப்பைங்க எங்களுக்கே வேலை இல்லை, உனக்கு நாங்கள் வேலை அப்படின்னு கேட்டாரு. நாங்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்றீங்க, நான் ஆஃபீஸில் கேளுங்கன்னா எங்களுக்கு தெரியும், நான் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வண்டி கிட்ட அங்கே வந்து இறங்கி வரதுக்குள்ள ஒரு கண்ணாடி தட்டு தான் நான் ஆள் பிடிச்சி வாக்கல்ல வந்து அவர் இது பண்ணிட்டேன். கேட்க போனதுக்கு நாளைக்கு வந்து எப்படி எங்கள் ஏரியாவில் குப்பை எடுப்பீங்க, மூஞ்சில் அறுப்பு போடுவேன் நாங்கள் செஞ்ச வேலையை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சார். அவர் வேலை செஞ்சாராம் அதுக்கு